Hello aspirants. Last video la நம்ம வந்துட்டு நீங்க UPSC ல எப்படி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணனும் அப்படின்றத டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல ஹிஸ்டரி ஆப்ஷனல் சூஸ் பண்றதால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். So history அப்படின்றது ஜெனரலா இது ஒரு ஜெனரலிஸ்ட் சப்ஜெக்ட். அதாவது நான் ஜெனரலிஸ்ட் சப்ஜெக்ட் அப்படினா என்ன மீன் பண்றேன் அப்படினு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த பேக்ரவுண்ட் படிச்சாலும் சரி உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும் சரி நீங்க என்ன கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் சரி நீங்க ஹிஸ்டரி ஆப் பண்ணி படிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஹிஸ்டரியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக ஸ்கூலில் இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ அப்போ இதுவே வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஹிஸ்ட்ரி சிலபஸ் என்ன தான் உங்களுக்கு பெரிய வாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு 2 பேஜ் 3 பேஜ் இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட ஹிஸ்ட்ரியோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் இருக்கும். ஓவர்லாப்பிங் நான் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி படிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷனில் 60% மேலே நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே படிச்சிருவீங்க, கவர் பண்ணிடுவீங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்க போகிறது ஒரு 40% தான் கொஞ்சம் டீட்டெயில்டு ஸ்டடியாக இருக்க போகுது. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு இன்னொரு அட்வான்டேஜ். அதே மாதிரி எவ்ரி இயர் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் 20 வரைக்கும் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் எடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் ஈஸியாக இதுக்கான புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 செக்ஷனாக பிரிப்பாங்க. ஸோ இந்த 4த்துக்குமான புக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைடன்ஸ். ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காகவே சென்டர் மேப் சார்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரிக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷனல் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள், நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து மேப் பேஸ்டு கொஷினாக இருக்கும். மேப் பேஸ்டு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் ஏல உங்களுக்கு பேப்பர் 1 செக்ஷன் ஏல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மேப் கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்த பிளேஸ் அப்படின்றத நம்ம நோட் பண்ணி எழுதுனாலே போதும். நமக்கு வந்து ஒரு கொஷனுக்கு வந்து அந்த கொஷனில் மொத்தம் 20 பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளேஸ்க்கு வந்து 2.5 மார்க்ஸ் அப்படின்றது 50 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த அட்வான்டேஜ் வேறு எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் ஓவர்லாப்பிங் இருக்குது, ஒரு ஜெனரலிஸ்ட் சப்ஜெக்ட்டு, உங்களுக்கு இதுக்கான வந்து சப்ஜெக்ட் புக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்கறதுக்காக சென்டர் மேப்லேருந்து நாங்கள் இருக்கோம். இது எல்லாத்துக்கும் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு பயப்படணும்? ஸோ ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ.